ஸோ வந்து நீங்கள் ஒரு ரோட் மேப் மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? இந்த மாதிரிலாம் பண்ணலாம். ரோட் மேப் சும்மா ரேண்டமாக டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது என் ஸ்கூல் டேட்டா மொத்தமாக ஹேக் பண்ணிட்டேன். சார் நீங்கள் எந்த கம்பெனியை ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க? ப்ரோ இல்லை ப்ரோ, நான் 11th படிக்கிறேன். ஓடிபி பைபாஸ் பண்ணுறது கிட்டத்தட்ட 10 இருக்கு. ஒரு 17 வயசு பையன் ஒரு சைபர் செக்யூரிட்டி ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஆப்பிள், அக்சென்சர் இந்த மாதிரி பெரிய கம்பெனிஸோட பக்ஸ் எல்லாம் ஃபைண்ட் பண்ணி அப் டு 3 lakhs வரைக்குமே ரிவார்ட்ஸாக ஏர்ன் பண்ணியிருக்காரு. இப்போ கரண்டா இவர் ரெக்வஸ்ட் பண்ணதுனால சைபர் செக்யூரிட்டியோட அவேர்னஸ் எல்லாத்துக்குமே இருக்கணுன்றதுக்காக நம்மளோட பாட்காஸ்ட் பண்ண வந்திருக்காரு. இவர்கிட்ட பேச நான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்கேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ ஹாய் ப்ரோ. ஹாய், உங்க ரங்கநாதன். Glad to know you and thanks for joining us, bro. Thank you very much. So ஆக்சுவலா உங்களை பத்தி நான் நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்திருக்கேன். எஸ்பெஷலா உங்க LinkedIn பேஜ் பத்தி நான் சொல்லி பேனர்லயே சொல்லியிருப்பீங்க. I help startup and MNCs secure their apps ன்னு சொல்லிட்டு. ஸோ அதுவே நல்லா அட்ராக்டிவா இருந்தது. அது சரி, உங்கள்கிட்ட அதெல்லாம் பத்தி நான் கேட்கணும், எனக்கு ரொம்ப ஒரு ஈகரா வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் எப்போ உங்களை பார்ப்பேன்னு சொல்லிட்டு. ஸோ சொல்லுங்க ப்ரோ, இது வரைக்கும் நீங்க என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க? ஸோ இது இப்போ கரண்டா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா ஒரு அவுட்லைன் மாதிரி சொல்லுங்க. I'm Renganathan. நான் ஒரு எத்திக்கல் ஹேக்கர். I run a startup called R Protocols. The cybersecurity based startups. Yeah, okay, bro. Startups, MNCs, we provide pen testing service. In the mari we do these things. Okay. And I'm a speaker, public speaker. I've been to 15 organizations, 15 colleges. Okay. So I go to various colleges and students get awareness. I educate about cybersecurity. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு நான் ஈஸியா சொல்லிடுவேன், லைக் கூகுள் பண்ணி பாருங்க அப்படின்னு. ஏன்னா எல்லாருக்குமே வந்து கூகுள் செட் ஆகாது. ஆமா, இப்போ நான் என் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்றது வேற, கூகுள்ல சர்ச் பண்றது வேற. ஆமா, கண்டிப்பா. ஸோ அதனால இந்த மாதிரி இது காலேஜஸ் போய் டாக் செஷன்ஸ் அது கொடுத்துட்டு இருக்கேன். அண்ட் பார்ட் டைமா நான் வந்து பிசிஏ பண்ணிட்டு இருக்கேன். ஃபுல் டைமா வந்து உங்க ஸ்டார்ட் அப் கம்பெனி. ஆக்சுவலி நான் என் காலேஜோட நான் இதுக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். ஆமா. ஸோ ஐ எம் டூயிங் மை செகண்ட் இயர் பிசிஏ சைபர் செக்யூரிட்டி. ஓகே. அண்ட் ஆக்சுவலா உங்க வீடியோஸ் நிறைய நான் பார்த்திருக்கேன் ப்ரோ. நீங்க கிரியேட்டட் பை டாப் MNCs கூட நீங்க மென்ஷன் பண்ணிருப்பீங்க. எப்படி இந்த வயசுல இவ்வளவு ஸ்பெஷலைஸ்ட் ஆனீங்க இந்த ஃபீல்ட்ல? இன்ட்ரெஸ்ட் தான் ஆக்சுவலி. ஓகே. இல்ல எங்க வீட்டுல சொல்லுவாங்க. ஆமா. இது பண்ண அது பண்ணி எப்ப பார்த்தாலும் கேம் ஆடிட்டு இருக்கேன். ஆப்வியஸ்லி எல்லா வீட்லயும். அதுக்கப்புறம் லைக் இந்த 2020 மேல தான் ஸ்டார்ட் பண்ணது சைபர் செக்யூரிட்டி. எனக்கு மென்டர் ஒருத்தர் இருக்காரு, மிஸ்டர் சங்கராஜ் சுப்பிரமணியன் அப்படின்னு. அவர் வந்து ஒரு யூடியூப் சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தாரு. ஓகே. நான் அந்த இன்டர்வியூ பார்த்தேன். எனக்கு வந்து லைக் எனக்கு டெக்ல பயங்கரமான இன்ட்ரெஸ்ட். நான் ஐ க்ரூ அப் வித் கம்ப்யூட்டர்ஸ். ஓகே. அம்மா வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ரொஃபஸர். ஸோ ஓகே, கம்ப்யூட்டர்ஸோட அந்த கிரேஸ் இருந்தது சின்ன வயசுல இருந்து. நான் வந்து லைக் அவரோட கோர்சஸ் நான் எடுத்து படித்தேன் அண்ட் செல்ஃப் லேர்னிங் பண்ண ஆரம்பிச்சேன். அண்ட் தென் லைக் இதுல ஒரு பயங்கரமான இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. சைபர் செக்யூரிட்டி தான் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் தென் என்னாச்சு, நான் வந்து அப்பதான் 10th முடிஞ்சு, இது 10th போர்டு எக்ஸாம் முடிஞ்சு, ஓகே, மார்க்லாம் வெளியே வந்தது. ரொம்ப கேவலமான மார்க், 65% சம்திங். ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல்ல வந்து காமர்ஸ் குரூப் தான் கிடைக்கும். மார்க் கம்மியானதால கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணும், கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு 75 இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் காமர்ஸ் குரூப் தான் கொடுத்தாங்க. நான் வேற வழி இல்லாம, எனக்கு காமர்ஸ்ல எல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லை. காமர்ஸ் அண்ட் தென் லேட்டர் இன்ட்ரெஸ்ட் வந்து ஸ்டார்ட் அப்ஸ், இந்த சேல்ஸ், மார்க்கெட்டிங், ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட், இதுல லேட்டரா இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அப்போ அந்த மொமெண்ட்ல இல்ல, ஐ காட் இன்டு காமர்ஸ் குரூப். இதுல நம்ம இன்ட்ரெஸ்ட் இருந்ததுல, ஸோ சும்மா ரேண்டமா டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது என் ஸ்கூல் டேட்டா மொத்தமா ஹேக் பண்ணிட்டேன். சூப்பர் ப்ரோ. அரௌண்ட் ஒரு 3000 ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டா, ஸ்டாஃப் டேட்டா, அவங்களோட பர்சனல் டேட்டா எல்லாமே எடுத்துட்டேன் நான். ஓகே. அப்புறம் நான் இதை ஸ்கூல் அந்த ERP டெவலப் பண்ண கம்பெனிக்கு ரிப்போர்ட் பண்றேன். அவங்களும் ஷாக் ஆயிட்டாங்க. என்ன சார் நீங்க எந்த கம்பெனியை ரெப்ரசன்ட் பண்றீங்க? ப்ரோ இல்ல ப்ரோ, நான் 11th படிக்கிறேன். ஷாக் ஆயிருப்பேன். ஆமா, அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. பட் லேட்டர் இதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுங்கிறதுனால லைக் ஒரு கேம் அப் வித்
சூப்பர் ஃபைன் ப்ரோ. அண்ட் தென் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா நான் சொல்லணும் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தது, அக்ரிடேட் பை ஆப்பிள், அக்சென்சர் சொல்லிட்டு டாப் எம்என்சிஸ்லாம் நீங்க சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்களோட பக்ஸ்லாம் நீங்க கிளியர் பண்ணிருப்பீங்களா? ஸோ உங்களை இதுல வந்து ஒரு ஸ்பெஷல் அச்சீவ்மெண்ட்டா நீங்க எதை ப்ரோ பாக்குறீங்க? ஆக்சுவலி லைக் பிலாசபிக்கல் ஒரு ஆன்சர் சொல்லுங்க ப்ரோ. ஃபைன் சொல்லுங்க. அச்சீவ்மெண்ட்னு எதுவும் இல்லை இப்போதைக்கு. ஓகே லைக் நான் எப்படி சொல்றது, இப்போ வந்து நம்ம சொல்லலாம் லைக் ஆப்பிள், லிங்க்டின் ஒரு 30+ கம்பெனிஸ் 2021 என்னாச்சு, 21 நினைக்கிறேன், 21 22 22 கரெக்ட். எதர்ச்சியா வந்து ஐஆர்சிடிசில ஒரு பக் ஃபைண்ட் பண்ணேன். ஓகே அதுலதான் நீங்க ஃபேமஸ் ஆயிட்டீங்க. அதுல ரிப்போர்ட் பண்ணி பிளாக் எழுதுனா, அதுக்கப்புறம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா, ஹிந்து, ஜி நியூஸ், சிஎன்பிசி, லைக் இந்த மாதிரி, அதுக்கப்புறம் ரீஜனல் பேப்பர்ஸ், சன் நியூஸ், புதிய தலைமுறை, பிஹைண்ட் ரூட்ஸ், ஒரே நாள்ல. ஆமா அப்படிதான் ஆச்சு. நான் அது எதிர்பார்க்கவே இல்லை. நிறைய விஷயம் பிளான் பண்ணிருந்தேன், ஆனா இது பிளான் பண்ணதே இல்லை. இது வந்து லக்னு சொல்லலாம், அண்ட் ஆல்சோ ஒரு 1.5 years இந்த போட்ட ஹார்ட் ஒர்க்கு ஒரு கிஃப்ட்னு சொல்லலாம், ஒரு பே பேக் மாதிரி. அதுக்கப்புறம் என்னாச்சு, லைக் ட்விட்டர்ல வந்து ஒரு டிஎம், இந்த மாதிரி நான் தமிழ்நாடு கவர்மெண்ட் ரெப்ரசென்ட் பண்ணி பேசுறேன், நீங்க ஐஆர்சிடிசில ஃபைன் பண்ண டீடைல்ஸ் பத்தி பேசணும். ப்ரொஃபைல் போய் பார்த்தா 3 followers அது இருந்தது. ஓகே, எனக்கு வந்து இந்த யோகி பாபு சொல்ற மாதிரி எனக்கே விபூதி அடிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அவன் இல்ல, நான் எப்படி ட்ரஸ்ட் பண்றது, உங்களெல்லாம் இது பண்ண முடியாது, நான் எப்படி நம்புறது அப்படின்னு சொன்னேன். சரி எனக்கு மெயில் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் இமெயில் ஐடி அனுப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் சரி அனுப்புவோம், நானும் டேட்டா அவங்க கேட்ட இன்ஃபர்மேஷன் எல்லாம் சென்ட் பண்ணேன். தேங்க்யூ ரிசீவ்டுன்னு எனக்கு ரிப்ளை வேற வந்துருச்சு கவர்மெண்ட் இமெயில்ல இருந்து. அதுக்கப்புறம் லைக் லோக்கல் எம்எல்ஏ அவங்க கால் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு நாள் அந்த ஒரு 2 days கால் வந்து, இந்த மாதிரி நாங்க இத செக்ரட்டரியேட்ல இருந்து கால் பண்றோம், அவங்க ஜாயிண்ட் கமிஷனரோ யாரோ ஒருத்தாங்க, எக்ஸாக்டா தெரியல, அவங்க வந்து கால் பண்ணாங்க, இந்த மாதிரி ஐடி மினிஸ்டர் உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க, இவரு மிஸ்டர் மனோஜ் தங்கராஜ் அவரை மீட் பண்ணணும்னு சொன்னாங்க, நீங்க ஐஆர்சிடிசில பண்ணதுக்கு we would like to honor you அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சூப்பர். தூங்கவே இல்லை, எதிர்பார்த்ததே இல்லை. ஸோ வென் தேர் ஒரு மினிஸ்டர் ஹானர் பண்ணாரு. அண்ட் தென் லைக் இந்த பக் பவுண்டி ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. என்னன்னா நீங்க சொன்னீங்களா இந்த ஆப்பிள், லிங்க்டின், யுனைடெட் நேஷன், இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸும் சரி, ஸ்டார்ட் அப்ஸும் சரி, இந்தியன் ஸ்டார்ட் அப்ஸ், யூனிகார்ன் சரி, அவங்க வந்து தே ஆஃபர் அ ப்ரோக்ராம் கால்டு பக் பவுண்டி ப்ரோக்ராம். இது என்னன்னா ஒரு சைபர் செக்யூரிட்டி பாலிசினும் சொல்லலாம், லீகல் பாலிசினும் சொல்லலாம். பேசிக்கா என்னன்னா ஒரு எத்திக்கல் ஹேக்கர் ஒரு அப்ளிகேஷன்ல ஒரு செக்யூரிட்டி லூப் ஹோல் ஐடென்டிஃபை பண்ணாங்கன்னா அத கம்பெனிக்கு ரெஸ்பான்சிபிளா நீங்க ரிப்போர்ட் பண்ணணும். சரி, நான் ஐஆர்சிடிசில பக் ஃபைன் பண்ணேன். ஆனா என்னன்னா வந்து சில பேர் வந்து லைக் இந்த பிளாக் ஹேட் ஹேக்கர்ஸ்னு சொல்லுவாங்க, இந்த இல்லீகல் வேஸ்ல மணி மேக் பண்றவங்க, கிரிமினல்ஸ், இந்த படத்துல இந்த வில்லன்ஸ், அவங்கலாம் வந்து பிளாக் ஹேட் ஹேக்கர்ஸ். அந்த மாதிரி ஃபைன் பண்ணிருந்தா ஒன்னு அந்த பக்கை வந்து நீங்க இது பண்ணிருக்கலாம், அதெல்லாம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி டார்க் வெப்ல டேட்டா லீக் பண்றது, இந்த மாதிரி நியூஸ்ல வரும் ஐஆர்சிடிசி டேட்டா லீக் அப்படிங்கிற மாதிரி வரும். நெக்ஸ்ட் டேவே டெலிகிராம்லயே அந்த டேட்டா கிடைக்க ஆரம்பிச்சிடும், பெரிய ப்ராப்ளம் ஆயிடும், ஐஆர்சிடிசி ஷேர் எல்லாம் குறைஞ்சிரும். இது வந்து ஜெனரலா எல்லாமே நடக்கும். இப்போ ஊபரோட சைபர் அட்டாக் நடந்தது செப்டம்பர் 2022ல. ஊபரோட ஷேர் வேல்யூ குறைஞ்சது. இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ஊபர் ஆர் ஐஆர்சிடிசி, எனி கம்பெனி டேட்டா பிரீச் ஆனா இந்த மாதிரி ஷேர் வேல்யூ ஆகும், எல்லாம் ஒரு நெகட்டிவ் ரெப்யூட்டேஷன் ஆகும்ல. சோ அப்படி எல்லாம் பண்ணாம நீங்க லீகலா எத்திக்கலா கம்பெனிக்கு ரிப்போர்ட் பண்ணணும். கம்பெனிக்கு வந்து அவங்க ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும், அந்த பிளாட்ஃபார்ம் வழியா ரிப்போர்ட் பண்ணும். அப்படி ரிப்போர்ட் பண்ணீங்கன்னா சில கிரைட்டீரியாவை பேஸ் பண்ணி அந்த பக்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ரிவார்டு கொடுப்பாங்க, which is bounty. இப்போ ரீசெண்டா வந்து ஜெய்ப்பூர் பேஸ்ட் ஸ்டூடெண்ட் அவர் என்னன்னா வந்து இப்போ இன்ஸ்டாகிராம்ல பிரைவேட் அக்கௌண்ட் வச்சிருக்கோம் நம்ம. பிரைவேட் அக்கௌண்ட் எதுக்குன்னா வந்து பிரைவசி இருக்கணும், நான் போடுற போஸ்ட் ஸ்டோரி யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அவர் என்ன பண்ணாருன்னா he found a bug, it's called IDOR technically. இது என்னன்னா வந்து it will technically allow you to access anyone's private account post, ஆர்கைவ் பண்ண போஸ்ட், ஸ்டோரிஸ் எல்லாத்துக்கும் ஆக்சஸ் கொடுக்கும். அதுக்கு வந்து he was rewarded some 25 lakhs அந்த மாதிரி. இந்த மாதிரி நீங்க ஏதாவது பெரிய பக் சால்வ் பண்ணி பெருசா காம்பன்சேஷன் ஏதாவது? லைக் இப்போ ரீசெண்டா ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி பேர் சொல்ல முடியாது, சில இதுல வந்து we have
டூ கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம். ஒன்னு பப்ளிக் ப்ரோக்ராம், இன்னொன்னு பிரைவேட் ப்ரோக்ராம். ஓகே. இப்போ இன்ஸ்டாகிராம், ஆப்பிள், லிங்க்டின் இவங்கலாம் வந்து பப்ளிக் ப்ரோக்ராம். அண்ட் சில பிரைவேட் ப்ரோக்ராம் இருக்கு. அது வந்து தே வாண்ட் பி ஹாப்பி டு ரிவீல் தேர் நேம். ஆமா, அது வந்து அவங்க பிரைவசி இதுக்காக. ஐ ஃபவுண்ட் ஒரு அட்மின் ஆக்சஸ் மாதிரி, லைக் ஒரு எம்ப்ளாய்க்கு இருக்க வேண்டிய ப்ரிவிலேஜ் வந்து எனக்கு கிடைச்சது. அந்த மாதிரி அட்மின் ஆக்சஸ் மாதிரி ஒரு செக்யூரிட்டி லூப் ஹோல். ஓகே. அதுக்கு வந்து நான் ரிப்போர்ட் டு தட் கம்பெனி அண்ட் 2.4 lakhs ரிவார்டு. அந்த கம்பெனி வந்து லைக் இட்ஸ் பேஸ்ட் அவுட் ஆஃப் யூஎஸ். ஓகே ஓகே அது வந்து தேர் வர்த் several billion dollars. ஐபிஓ, நாஸ்டாக் ஐபிஓலாம் இருக்கு, பெரிய கம்பெனி. ஓகே ஓகே, ஃபைன் ஃபைன் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. அண்ட் தென் ஆக்சுவலா இப்போ காமனா பீப்புள்ஸ்க்கு இருக்க டவுட்லாம், நான் இப்போ சைபர் செக்யூரிட்டி, நான் ஒரு ரிசர்ச்சர் ஆகணும், ஒரு எத்திக்கல் ஹேக்கர் ஆகணும்னு சொல்லிட்டு காமனா ஒரு டவுட்ஸ் இருக்கும். ஸோ வந்து நீங்க ஒரு ரோட் மேப் மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? இந்த மாதிரிலாம் பண்ணலாம், இந்த மாதிரிலாம் ஸ்கில்ல ஏர்ன் பண்ண முடியும். ஓகே, சி ரோட் மேப்னு பாத்தீங்கன்னா வந்து பெர்ஃபெக்ட் ரோட் மேப் டசன்ட் எக்ஸிஸ்ட். ஓகே ஓகே ஓகே, ஃபைன். ஒன்னு வந்து செல்ஃப் லேர்னிங் பண்ணலாம். தானா வந்து லைக் கூகுள்ல பார்த்து இது பண்ணி, லைக் கூகுள் வந்து லைக் இட்ஸ் ஓஷன். சும்மா வந்து சொல்லலாம். எவ்ரி டேட்டா எல்லாத்துக்குமே வந்து இது இருக்கு. நிறைய மெசேஜ் வரும், ப்ரோ ஹவ் டு கெட் ஸ்டார்டட் வித் சைபர் செக்யூரிட்டி, உங்களை மாதிரி ஹேக்கிங் கத்துக்கணும். நிறைய விஷயம் கூகுள் பண்றோம். இது ஒரு செகண்ட் டைம் எடுத்து ஹவு டு ஸ்டார்ட் வித் சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு கூகுள் பண்ணலாம். இல்ல கூகுள்லாம் இல்ல, நான் பெரிய டெக்னாலஜிஸ்ட் அப்படின்னா ஒரு ஸ்டெப் இது முன்னாடி போய் சாட் ஜிபிடி. ஆமா, இப்போ ஜிபிடி வந்துருச்சு, சாட் ஜிபிடில பார்க்கலாம். கூகுளோட ஜிபிடி இன்னும் ரொம்ப இது, இன்னும் பயங்கர அட்வான்ஸ்டு. இன்னொன்னு லைக் நீங்க வந்து ஒரு கோர்ஸ் ஒன்னு எடுக்கலாம், யூடெமிலியோ இல்ல ஆஃப்லைன் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ஸ்லோ இந்த மாதிரி கோர்ஸ் எடுக்கலாம். லைக் சில பேர் என்னன்னா வந்து லைக் பீப்புள் ப்ரிஃபர் செல்ஃப் லேர்னிங். நான் இல்ல நானே படிச்சிருவேன் அந்த மாதிரி சில பேர் சொல்லுவாங்க. சம் பீப்புள் நீட் ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் அண்ட் ரோட் மேப், ஒரு மென்டர் தேவைப்படும் உங்களுக்கு. ஸோ டோட்டலி டிபெண்ட்ஸ் ஆன் பீப்புள். பட் ஆனா டு ஸ்டார்ட் வித் பேசிக் இன்டர்நெட் அண்ட் நெட்வொர்க்கிங், நம்ம என்னெல்லாம் இருக்குன்னு சொல்றது பேசிக்கா ஃபர்ஸ்ட் நம்ம நாலேஜ் இருக்கணும். ஆமா, அதுவும் முன்னாடி கம்ப்யூட்டர் ஹேக் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனா லைக் பேசிக்கா கம்ப்யூட்டர்னா என்ன, உள்ள இருக்கிற காம்போனன்ட்ஸ்லாம் எப்படி, இன்புட் அவுட்புட் வைஸ் ப்ராசஸர் தெரியும், ஆனா உள்ள இருக்கிற லாஜிக் என்ன, சர்க்யூட் என்ன, ஹார்ட்வேர் லெவல்ல இது இப்போ சிஸ்டம் பட்டன் நமக்குனா லோட் ஆகுது, அது எப்படி பூட் ஆகுது, அந்த ப்ராசஸ் என்ன, ஃபைல் சிஸ்டம்னா என்ன, இந்த 32 பிட் 64 பிட்னு சொல்றாங்க, ப்ராசஸர்ஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய வந்து பேசிக் லெவல்ல ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி. ஓகே ஓகே, ஃபைன் ப்ரோ. அண்ட் தென் வந்து லைக் வில் கோ ஃபார் இன்டர்நெட் அண்ட் நெட்வொர்க்கிங். ரவுட்டர் இதை வைஃபை ஹேக் பண்ணணும்னு சொல்லுவாங்க, ஆனா அந்த வைஃபை எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியாது, ரவுட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி பேசிக்ஸ். ஓகே ஓகே ஓகே, எல்லாத்துக்குமே வந்து பேசிக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, பேசிக்ஸ் நெட்வொர்க்கிங். ஓகே, அதுக்கப்புறம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நிறைய பீப்புள் சொல்லுவாங்க லைக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. இம்பார்ட்டன்ட் தான் நான் சொல்றேன், பட் ஆனா வந்து இன்னும் லைக் ப்ரிசைஸா சொல்லணும்னா இட் டிபெண்ட்ஸ். எல்லா ரோல்ஸ்க்கும் ப்ரோக்ராமிங் நீங்க பயங்கரமா யூஸ் பண்ண மாட்டீங்க, பட் ஆனா ப்ரோக்ராமிங் இம்பார்ட்டன்ட். பேசிக்கா வந்து HTML CSS. ஓகே, நிறைய பேர் கலாய்ப்பாங்க HTML. ஆனா இஃப் யூ டோன்ட் நோ ஹவ் டு பில்ட் a web page, லைக் அது ஃபர்தரா ஹேக் பண்ண கஷ்டம். ஓகே ஓகே ஓகே, பேசிக்கா HTML CSS. அதுக்கப்புறம் லைக் பைத்தான், ஓகே, ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட். ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து லைக் லைக் கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. அதெல்லாம் ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் தென் லைக் ஆட்டோமேஷனுக்கு வந்து லைக் பேஷ் ஆர் லைக் பெர்ல், ரூபி இந்த மாதிரி. ஓகே ஓகே, டேட்டாபேஸ் லேர்ன் பண்ணணும், லைக் SQL டேட்டாபேஸா இருக்கட்டும், இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு. And then like back end languages. So இதெல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் தான். ஆக்சுவலா இப்போ நான் ஒரு சைபர் செக்யூரிட்டியோ ரிசர்ச்சர் அந்த மாதிரி ஆகும்னா நான் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் முடிச்சுட்டு கூட நான் ஈஸியா ஸ்விட்ச் ஆகிடலாம். ஆமா, லைக் கண்டிப்பா வந்து ஆக்சுவலி லைக் ஒரு ப்ரோக்ராமிங்கும் செக்யூரிட்டியும் இப்போ they are not any different domains. let's say நீங்க ஒரு full stack development பண்றீங்கன்னு வெச்சுக்கோங்களேன். let's say you develop a login page. login page front end and back end பின்னாடி இருக்கிற லாஜிக் டெவலப் பண்றீங்க. ஆனா சும்மா டெவலப் பண்ண முடியாது, அது வந்து செக்யூரா டெவலப் பண்ணும். அது வந்து நவ் இது டெவலப்மெண்ட் அண்ட் செக்யூரிட்டி ரெண்டுமே ஒரு ஒரு கம்பைன் ஆயிடுச்சு. சோ அது இப்போ வந்து ஒரு ஓடிபி வச்சு ஒரு லாகின் பேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓடிபி பைபாஸ் பண்றது கிட்டத்தட்ட 10 இருக்கு சைபர் செக்யூரிட்டி டெக்னிக்கலா சொல்லணும்னா. ப்ரூட் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க, இல்ல ரெஸ்பான்ஸ் மேனிபுலேஷன் சொல்லுவாங்க.
இல்ல இதுல ஓடிபி ரீயூஸ் பண்ற மாதிரி ஒரு வல்னரபிலிட்டி இருக்கு. இந்த மாதிரி நிறைய செக்யூரிட்டி இஷ்யூஸ் இருக்கு ஓடிபி ரிலேட்டடாவே. ஓடிபி பைபாஸ். ஆமா. சோ இந்த மாதிரி லைக் டெவலப்மெண்ட் வந்துட்டு செக்யூரிட்டியும் ஆல்மோஸ்ட் கம்பைன் ஆயிடுச்சு. ஓகே. டெவலப்மெண்ட்ல இருந்து செக்யூரிட்டி ஸ்விட்ச் பண்ணிட்டீங்கன்னா அது ஈவன் மச் மோர் பெட்டர். ஆமா. அதுக்கப்புறம் வந்து லைக் we have something called OWASP top 10. ஓகே. OWASP top 10ங்கிறது டாப் செக்யூரிட்டி வல்னரபிலிட்டிஸ், வெப் அப்ளிகேஷன் செக்யூரிட்டி வல்னரபிலிட்டிஸ். ஓகே. அதுக்கப்புறம் SANS 25 இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் பிராக்டிஸ் பண்றதுக்கு லேப். ஆமா. லைக் சும்மா நம்ம virtual lab மாதிரி. ஆமா, virtual labs நிறைய இருக்கு. ஃப்ரீ லேப் இருக்கு. இது போர்ட்ஸ் ஃபிகர் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்கு. போர்ட்ஸ் ஃபிகர் லேப் இருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் ஹேக் த பாக்ஸ் இருக்கு. ட்ரை ஹேக் மீ, பென்டெஸ்டர் லேப். ஓகே. இன்னும் நிறைய இருக்கு. DVWA. இதுல வந்து சிலது வந்து பெய்டு, சிலது வந்து ஃப்ரீ. ஸோ அது டிபெண்ட்ஸ் ஆன் யூஸ் கேஸ். ஸோ ஃபைன் ப்ரோ. அண்ட் தென் ஆக்சுவலாக அதில் இருக்க ரோல்ஸ் மட்டும் நான் ஆல்ரெடி கேட்ட மாதிரி நீங்கள் சொல்கிறேன். ஸோ அந்த இருக்கிற டிஃப்ரெண்ட் ரோல்ஸ்லாம் கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ. ஓகே. ஸோ பேசிக்காக ப்ராடாக பார்த்தீங்கன்னா we have ரெட் டீமிங் அண்ட் ப்ளூ டீமிங். ஓகே.